ஸ்ரீகள் இது மாதிரி சர்வலட்சண சம்பன்ன வராயுதராம் சுதாம் சம்பேட்ச பஜமீதாஸ்தே ஜக்முத்ரஸ்தாஸ்து சங்கிதா. வந்து அம்பாளை வந்து பார்த்தாளாம். பார்த்த உடனே நடுநடுங்கி திரும்பி ஓடி போட்டாளாம். ஜக்முத்ரஸ்தாஸ்து சங்கிதா சர்வாங்கபூஷணாநாரி சர்வரத்னோபசோபிதா நமாருஷீநாதுரீசா திவ்யரூப மனோஹரா. மகிஷாசுரனிடத்துல அதுதான் ரொம்ப தேவை. அதனால சொன்னா சொன்னபடி நடப்ப அத்திரமே இருக்காது, ஒரு பெரிய பெருமை. அதனால அவர் எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் மங்களமா நடக்கிறது, சரியா நடக்கிறது. மகிஷாசுரத்துல போய் தூத்தாள் பார்த்துட்டு சொன்னாலும் அம்பாளுடைய வைபவத்தை இப்படி ஒரு ஸ்திரீய உலகத்துல பார்த்திருக்க முடியாது. சர்வாங்கபூஷணாநாரி சர்வரத்னோபசோபிதா நமாருஷீநாசுரீசா திவ்யரூப மனோஹரா. ஸ்ரீமில்லே அவள், அசுரஸ்திரீமில்லே, தேவஸ்திரீமில்லே, யாருன்னு சொல்ல முடியல. நமானுஷீநாசுரீசா திவ்யரூப மனோஹரா. சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்காள். அம்பாளுக்கு வாகனம் சிம்மம். ஆயுதரா சர்வாயுதங்களில் தரிக்கின்றாள். 18 கைகள், அதற்கு பின்பு ஆயிரக்கணக்கான கைகள். அந்த கைகள் எல்லாம் ஒரே ஆயுதமாக்கம். சாதாரின் பொருதேலாரி லட்சதே மதகர்விதாதம் குருதேலாரி லட்சதே மதகர்விதா. அவள் போடுற நாதம் தான் உலகத்தெல்லாம் பயப்பட முடியாது போடுறாள். மதத்தால் ரொம்ப கர்வித்தையா இருக்காள். நல்ல யௌவனம், அபாரமான கர்வம், ரொம்ப கொழுப்படைஞ்சிருக்காள். அவளை கண்டாலே பயமா இருக்கு. அந்தரிக்ஷத்துல ஆகாசத்துல இருந்து தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள். அந்தரிக்ஷத்திலா தேவா தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள். ஸ்தோத்திரம் பண்ண பொண்ணு அம்பாளுக்கு ஆனந்தம் வேறுதான். பக்தாளை காப்பாற்றுற விஷயத்துல இப்படி போய் சொல்றாள். ஸ்தோத்திரம் போடும் பூஜா கோட்டி சமம் ஸ்தோத்திரம். கோட்டி பூஜை சமானம் ஒரு ஸ்தோத்திரம். ஒரு தடவை அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினா ஸ்தோத்திர கோட்டி சமம் ஜபா. கோட்டி ஸ்தோத்திரம் பண்ணினா ஏதோ அது ஒரு ஜபம். ஒரு நாளைக்கு ஜபிச்சா ஜப கோட்டி சமம் தியானம். கோட்டி ஆவர்த்தி ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுவதும் ஒரு நிமிஷம் அப்படி அம்பாளை உள்ள தியானம் பண்ணுவதும் சமானம். தியான கோட்டி சமோ லயா. எத்தனையோ கோடி நாள் தியானம் பண்ணி உள்ள பாத்திரத்தை ஒரு நிமிஷம் அப்படியே லயிச்சு போய் மனோவிருத்திக்கு நிரோதம் வந்து நான் உள்ள பார்க்கிறேன்னு பதில் சொல்லிவிட்டா அவ இந்த கட்டி எடுத்துட்டு போயிடலாமே. ஒத்துருக்கும் பதில் சொல்ல முடியல. நற்கீரன் அந்த சபைக்கு அவன் தலைவன். அப்படியே பாஷா ரூபம். அவனை போய் உத்தரவு ஜெயிக்க முடியாது. அவன் இருக்கிற சபையில போய் பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுறார். பாண்டியன் என்ன ஒரு கேள்வி கேட்டான். அம்பாளுடைய கேச பாரத்துல இருக்கிற வாசனை இருக்கு, இது இயற்கையான வாசனையா செயற்கை வாசனையா என்று கேட்டாள். எல்லாரும் சேர்க்க வாசனைன்னு விட்டாள். புஷ்பம் கிருஷ்ணம் பக்தாள்லாம் கொண்டு தலையில வைக்கிறார். தேவதைகள் எல்லாம் பூஜை பண்றாள் புஷ்பத்தை கொண்டு ராத்திரியிலே மீனாட்சியே. அதனாலே வாசனை இயற்கையா கேசபாரத்துக்கு வாசனை எது கிடையாது விட்டாள்.
ஒரு குருக்கள் பையன் அம்பாளை மீனாட்சியை பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன் அம்பாள்கிட்ட நித்தியம் நமஸ்காரம் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகணும், பணம் இல்லை, அம்மா நீதான் பணம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கின்றதே இருந்தான். அம்பாளையும் பரமேஸ்வரனையும் சுந்தரேஸ்வரனையும் சுவாமி பார்த்தா ஒரு நல்ல பக்தியோட பூஜை பண்றான். நான் உனக்கு லீவு கொடுக்குறேன் வீட்டுல, நீ சொன்னா போல போய் சொல்லு சபையில தங்க கட்டியை வாங்கி விடலாம்ல. அவங்க அங்கிருந்து வந்தான். ஜானாசி புஷ்பகந்தானு பிரமரத்வம் ப்ரூஹி தத்வதோ மேத்யா தேவியா கேசகலாபே கிம் கந்தா. இது ஒரு ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தார். ஹே வண்டே, நீ எத்தனையோ தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் முகர்ந்து பார்த்திருக்கே, எங்க அம்மா மீனாட்சியினுடைய தலையில இருக்கும் வாசனையும் பார்த்திருக்கியே, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் உனக்கு நன்கு தெரியலையா? இது இந்த ஊர்ல இருக்கிற பூ வாசனை இல்லை, அது தேவலோகத்தில் இருக்கிற பூ வாசனை அல்ல, இயற்கையாக அவளுடைய பிறப்பிலேயே ஏற்பட்ட வாசனை என்பது உனக்கு தெரியலையா? அது ஒரு ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தார். இதை போய் சொன்னா இந்த பையன் நான் தப்பு போடான்னு நற்கீரன். அதுக்கு மேல இவங்க சொல்ல தெரியல. சொல்லி கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சாதமும் எத்தனை நாள் இருக்கும், அதுக்கு மேல இவங்க சொல்ல தெரியல. மறுபடியும் போய் சுவாமிகிட்ட போய் காட்டார். ஓடாபோ அஷரே, இனிமே நானே வரேன்னார் சுவாமி. அவரே கழவரா கை ஊனிண்டு ரொம்ப வயது இந்த கழவரா பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுட்டு சுந்தரேஸ்வரரை சபைக்கு வந்தார். பெரியவர்னு வந்த உடனே நமஸ்கரிச்சு ஆரோ பெரியவரும் வயசானவரும் நமஸ்காரம் பண்ணி உட்காந்து வச்சார். உடனே இது அம்பாளுக்கு உடைய கேசபாரத்தில் இருக்கிற வாசனை இயற்கையான வாசனை, சேர்க்க வாசனை. உலகத்தில் உள்ள பெண்களுக்குத்தான் சேர்க்க வாசனையை தவிர்த்து அவள் அயோனிஜேவள், அவளுக்கு இயற்கையான வாசனை அவளுடைய கேசபாரத்திலேன்னு சொன்னார். எல்லாம் இல்லே தப்புன்னார் நற்கீரன். நான் ஆறு தெரியுமா இருந்தார் கழகர். நீ ஆறா இருந்தா எனக்கு என்ன தெரியுமா? மூணாவது கண்ணை திறந்து விடுவேன், மூணாவது கண்ணை திறப்பேன். உடம்பு மூக்க நீ கண்ணா பண்ணிருந்தாலும் குத்தம் குத்தம் தான் நற்கீரன். நீ மூணாவது கண்ணைனா திறப்பேனே, உடம்பு மூக்க கண்ணா பண்ணிக்கோ தர குத்தம் குத்தம் தான். உடனே மூணாவது கண்ணை திறந்தார். ஒரு புலி பரட்டுது. உடனே என்ன பண்ணினான் நற்கீரன்னா, நீ இப்படியா பண்ணினே என்னன்னா, எங்க அம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணி நான் கரையாதை மாறுனா அப்படி புழு துடிக்கிறா போல இந்த துளி அந்த புலி பரட்டத்திலிருந்து அப்படியே புஷ்கரணி இருக்கேன் அந்த பொத்தாமரை அதுல போய் விழுந்துட்டான் சுருண்டு. விழம்போதே அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினானா காளிதாசன் சொன்ன ஸ்தோத்திரத்தை வாணீம் சுகவாணீம் அணிகுலவேணீம் பவாம் வீணாசுக சிசுபாணீம் நதகீர்வாணீம் நமாமி சர்வாணீம் கமலா கமலஜகாந்த கரசாரசதர்த்தகாந்த கரகமலாம் கரயுகள விகிருத கமலாம் விமலாம் கமலாங்கூட சகல கலாம். ஸ்தோத்திரத்தை சொன்ன அம்பாள் காப்பாத்திவிட்டாள், நற்கீரனை ரட்சிச்சு விட்டாள். அப்படி அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினா போதும், அவன் சிவாபச்சாரத்தால வந்த கஷ்டம் கூட நீங்கும்னார். அவன் தெய்வத்தால ஏற்பட்ட ஒரு கோபங்கள்லாம் கூட நீங்கி போயிடும் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே. அதனால அம்மாவுக்கு தனிச்சிறப்பு, அம்பாளுக்கு தனிச்சிறப்பு. அவருடைய அர்ச்சனை மூக்கு அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்திலே பாஸ்கராயர் ரொம்ப அழகா ஒரு அர்ச்சனைக்கும் அர்த்தம் எழுதியிருக்காள். அம்பாளுடைய அனுகிரகத்தை ஒருவரும் அடையணும், அம்பாளை பூஜை பண்ணணும். யாரால எப்படி எப்படி பூஜை பண்ண முடியுமோ அப்படி எப்படி பண்ணலாம். தீபத்துல பண்ணலாம், பட்டத்துல பண்ணலாம், கலசத்துல பண்ணலாம், சுமங்கலி இடத்துல பண்ணலாம், சந்திர மண்டலத்துல பண்ணலாம், எங்க வேண்டுமானாலும் பண்ணலாம். யந்திரங்கள் வச்சு பண்ணலாம். அது அவர்களுடைய சக்திக்கு தக்கவாறு. இப்படி யந்திரங்கள்லாம் ஆத்துல வாங்கி வச்சு ஒன்னும் நைவேத்தியம் இல்லாம பூஜை இல்லாம நினைச்சன்னைக்கு பண்றது, நினைச்சன்னைக்கு பாக்குறது அப்படி வச்சுக்கூடாது. அது ஒரு நியமையான கட்டாயம் பூஜிச்சுதான் ஆகணும்னு அது மாதிரி ஒரு வருஷம் வச்சுக்கிட்டு அப்படி பூஜை பண்ணணும். பூஜிச்சா சகலட்சேமத்தையும் அம்பாள் கொடுப்பேன். அம்பாளால கிடைக்க கூடாத லாபமே இல்லை. ஒரு கையே விடமாட்டாள். அவளை போய் ரட்சிச்சா நம்ம மனோ வேகத்துக்கு தகுந்தபடி அவளை அனுகிரகம் பண்ணுவேன்.